Hello friends, welcome back. A dream is not what you see while sleeping. It is something that does not let you sleep. நம்ம தூங்கும்போது நம்மளுக்கு தூக்கத்தில் வருது இல்லையா, அது உண்மையான கனவு கிடையாது. நம்மளை தூங்க விடாமல் துரத்திக்கிட்டு வருது இல்லையா, அதுதான் உண்மையான கனவு. Said by our former president, Dr. APJ Abdul Kalam. இங்கிலீஷ் கற்றுக்கணும், இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படிங்கிறது உங்களுடைய கனவா? நம்ம ஹேர் அண்ட் த டாட்டாய் ஸ்டோரியில் சொன்ன மாதிரி உங்கள் இலக்கை நோக்கி பொறுமையோடும் நிதானத்தோடும் ஓடிக்கிட்டே இருங்க. யூ வில் வின் த ரேஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். இன்னைய வீடியோவில் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 30 phrases, 30 sentences-ஓட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை பார்க்க போகிறோம். If you're ready, come on, let's get started. First sentence, உனக்கு எப்படி தெரியும்? இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, how do you know? How do you know? Next sentence, இங்கே என்ன நடக்குது? இது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னா, what is going on here? What is going on here? Next, இது யாருடைய பென்? இது இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, whose pen is this? Whose pen is this? Next sentence, சாவி யார்கிட்ட இருக்கு? சாவி யார்கிட்ட இருக்கு? இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, who has the key? Who has the key? Next, நாயை தினமும் வாக்கிங் கூட்டிகிட்டு போ. நாயை தினமும் வாக்கிங் கூட்டிகிட்டு போ. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, வாக் த டாக் டெய்லி. வாக் த டாக் டெய்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாய்க்கு சாப்பாடு போடு. இது எப்படி சொல்லலாம்னா, ஃபீட் த டாக். ஃபீட் த டாக். அடுத்த சென்டென்ஸ், யாரையாவது அனுப்பு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுனா, send someone. Send someone. Next, யார்கிட்டையும் சொல்லாத. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா, don't tell anyone. Don't tell anyone. Next sentence, அவனுக்கு எப்படி அடிபட்டது? அவனுக்கு எப்படி அடிபட்டது? இது இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, how did he get hurt? How did he get hurt? Next sentence, அவ ஏன் கோவமாக இருக்கா? அவ ஏன் கோவமாக இருக்கா? இது இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, why is she angry? Why is she angry? அடுத்த சென்டென்ஸ், நாளைக்கு எப்போ புறப்படுறோம்? நாளைக்கு எப்போ புறப்படுறோம்? இது எப்படி கேட்கலான்னா, when shall we leave tomorrow? When shall we leave tomorrow? Next sentence, அவ வந்துட்டே இருக்கா, கிளம்பி வந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறத, she is on the way. She is on the way அப்படின்னு சொல்லணும். Next sentence, எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, stay where you are. Stay where you are. அடுத்த சென்டென்ஸ், நாங்கள் திருநெல்வேலி வழியாக போகிறோம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, we go through திருநெல்வேலி. We go through திருநெல்வேலி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த காரில் இல்லைன்னா இந்த வண்டியில் 6 பேர் வரைக்கும் உட்காரலாம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, this car can seat up to 6 members. This car can seat up to 6 members. அடுத்த சென்டென்ஸ், என் மேலே குத்தம் சொல்லாத. என் மேலே குத்தம் சொல்லாத. இது எப்படி சொல்லலாம்னா, don't accuse me. Don't accuse me. அடுத்தது, என்னை குறை சொல்லாத. என்னை குறை சொல்லாத. இது எப்படி சொல்லலாம்னா, don't blame me. Don't blame me. அடுத்த சென்டென்ஸ், அது ஏன் தப்பில்லை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா,
It's not my fault. It's not my fault. அடுத்த சென்டென்ஸ் எனக்கு பழகி போச்சு. இது எப்படி சொல்லலாம்னா I'm used to it. I'm used to it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ எவ்வளோ சம்பாதிக்கிற? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா How much do you earn? How much do you earn? அடுத்த சென்டென்ஸ் ஷூவை போடு. ஷூவை போடு. இது எப்படி சொல்லலாம்னா Put on the shoes. Put on the shoes. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஷூவை கழட்டு. ஷூவை கழட்டு. இது எப்படி சொல்லணும்னா Take off the shoes. Take off the shoes. இதுவே ஷூ லேஸை கட்டு. இது எப்படி சொல்லணும்னா Bind the shoelaces. Bind the shoelaces. நெக்ஸ்ட் ரொம்ப தூரம் போகாத. ரொம்ப தூரம் போகாத. இது எப்படி சொல்லணும்னா Don't go too far. Don't go too far அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கொஞ்சம் மெதுவாக பேசு. கொஞ்சம் மெதுவாக பேசு. இது எப்படி சொல்லணும்னா Speak a little slower. Speak a little slower அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் 8 மணி ஆக இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா It's 7:45. It's 7:45. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா How far is the railway station? How far is the railway station? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகிறது? நான் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகிறது? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா How do I get to the bus stand? How do I get to the bus stand? அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் அது ரொம்ப நாள் முன்னாடி இல்லைப்பா. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இல்லை. இது எப்படி சொல்லலாம்னா It's not too long ago. It's not too long ago அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதை பிடி. இது எப்படி சொல்லலாம்னா Hold this. Hold this அப்படின்னு சொல்லணும். That's it for today's class, friends. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் subscribe to our channel. Meet you all soon in another interesting and useful video, friends. Till then, bye.